வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா? உங்கள் ஆதார் கார்டை இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களா? கவர்மெண்ட் உங்கள் ஆதார் கார்டை ஃப்ரீயாக அப்டேட் பண்ண கொடுத்த டேட்டை 14 ஜூன் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த அப்டேட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஒய்டி மணி. உங்கள் மொபைலில் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உதய்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டான உதய் காட்டும். இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், அதில் இருந்தும் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். அடுத்து உதய் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே அந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் சம்மந்தமாக என்னென்ன சேவைகள் அவைலபிளாக இருக்குன்னு காட்டும். உதாரணத்துக்கு ஆதார் பேங்க் சீடிங், டவுன்லோடு ஆதார் கார்டு, அந்த மாதிரி. இதில் நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் மை ஆதாருங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ராப் டவுனில் அப்டேட் யுவர் ஆதாருங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனே டாக்குமெண்ட் அப்டேட் தான். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் 14/6/2025 வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே இருக்க கிளிக் டு சப்மிட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க கேப்சா கோடை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே லாகின் வித் ஓடிபிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் ஆதாரில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆதாரில் உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணலைனாலோ அல்லது ஏதாவது புது நம்பரை லிங்க் பண்ணணும்னாலோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆதார் சேவை மையத்தில் போய் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிக்க முடியும். இப்போது மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை என்டர் பண்ணி கீழே இருக்க இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ஒரு புது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுலேயும் ஆதார் ரிலேட்டட் சர்வீசஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாக வீட்டில் இருந்தே அப்டேட் பண்ணிக்கக்கூடிய சர்வீசஸ் தான். இப்போ நம்ம மேலே ரைட் கார்னரில் இருக்க இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது நம்ம தற்போதைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆதாரோட ஃப்ரண்ட் சைடு ஃப்ளிப் பண்ணோம்னா ஆதாரோட பேக் சைடு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சரியாக இருக்கான்னு பார்த்துக்க முடியும். இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆதாரில் நேம், அட்ரஸ் இந்த மாதிரி எந்த சேஞ்சும் புதுசாக பண்ண போகிறதில்ல. நம்ம ஆதாரில் இருக்க தகவல்கள் சரிதான் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்க நம்ம ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபை அப்லோட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது ஒரு ஆதார் புதுப்பித்தல், அதாவது ரினிவல் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட செயல் விளக்கம் எப்படி இருக்கும், அதாவது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நாம் இந்த ப்ராசஸை லைவாக எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கேயும் நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். உங்கள் நேம், அட்ரஸ், ஜெண்டர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பிறந்த தேதி, இந்த மாதிரி இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தால் ஐ வெரிஃபை இட்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற இந்த டேபை டிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற பேஜ் வரும். இப்போ இங்கே நம்ம டாக்குமெண்ட் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், அதாவது ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஆர் பிடிஎஃப், அந்த மாதிரி டாக்குமெண்ட் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் மேக்ஸிமம் 2 MB இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது அடையாள சான்று எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ கீழே இருக்க இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இங்கே வரும். எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட வேறு டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம பேன் கார்டை கூட இங்கே நம்ம ப்ரூஃபாக அப்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோன்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் நம்ம டாக்குமெண்ட் கிளியர் அண்ட் விசிபிளாக இருக்கணும், அதாவது ரொம்ப கிளியராகவும் நம்ம பார்க்கும்படியாக இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது கீழே இருக்க ஓகேங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வியூ டீடைல் அண்ட் அப்லோட் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூ டு அப்லோடுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இங்கே கேமரா மூலமாக டைரெக்டாக கேப்சர் பண்ணியோ அல்லது உங்கள் கேலரியில் இருந்தோ உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இங்கே ஓட்டர் ஐடி கார்டை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் பேன் கார்டு அல்லது எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பாஸ்வேர்டு லாக் இருக்கும். ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாதபடியும் கிளியரான டாக்குமெண்ட்ஸாகவும் இது இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதாவது முகவரி சான்று, இந்த செக்ஷனை பார்க்கலாம். இங்கேயும் நீங்கள் எந்தெந்த மாதிரியான ப்ரூஃப் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில்,
ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது கவர்மெண்ட் பேங்க்கோட பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்கோட பாஸ்புக் இதெல்லாமே இங்கே அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கேயும் நம்ம ஓட்டர் ஐடி கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண கண்டினியூ டு அப்லோடுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம டாக்குமெண்ட் இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஐ ஹியர் பை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் இப்போ ஆல்ரெடி உங்கள் ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஓகே அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணி இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பு நமக்கு இங்கே ஃபீஸ் பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். இது நமக்கு 14/6/2025 வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் எந்த ஃபீஸும் இங்கே கிடையாது. இப்போ கீழே இருக்கக்கூடிய சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கான ஒரு SRN நம்பர் இங்கே மேலே ரைட் கார்னரில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது மூலம் நம்ம அப்டேஷன் ரிக்வெஸ்ட் இங்கே சப்மிட் ஆகிடுச்சின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நம்ம அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்மிட் பண்ணியிருக்க அப்ளிகேஷனை இன்டர்னலாக கவர்மெண்ட் சைடில் இருந்து சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும். இதுக்கு 7லேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் எடுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஆதார் போர்ட்டலில் நம்ம சப்மிட் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் இங்கே செக் பண்ணிக்க முடியும். நம்ம போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ரிக்வஸ்ட் இது வரைக்கும் இந்த ஆதார் போர்ட்டலில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண கொடுத்த ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்டும். இதில் நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் ஆகி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துட்டா நம்ம ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் ஆதாரை எல்லா இடங்கள்லையும் ப்ரூஃபாக பயன்படுத்திக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.